மன்னிக்கவும், நான் முழு கதையும் தமிழில் மொழிபெயர்த்து வழங்குகிறேன். ஏன்மாறன் வெற்றி ஒரு பழிவாங்கல் அல்லன். புதுப்பேட்டை கிராமத்திற்கு விடியல் வருவது வயல் வரப்பில் ஒட்டி கிடக்கும் பனித்துளிகளை முத்தமிட்டபடிதான். கிழக்கில் வெளிச்சம் கீறும் முன்பே கிராமத்தின் உயிர்நாடியான கால்வாய் தண்ணீரின் சலசலப்பை கேட்டு விழித்தெழும் பறவைகள் புதியதொரு நாளை வரவேற்கும். பொன் கதிர்கள் காற்றில் தலையசைத்து நிற்கும் நெல் வயல்களுக்கு நடுவே ஒரு வெள்ளிக்கச்சை போல அந்த கால்வாய் அமைதியாக ஓடியது. அதன் கரையில் பசுமையின் எல்லை போல ஓடுவைந்த ஒரு சிறிய வீடு இருந்தது. அங்கேதான் கௌரியும் அவளது உலகம் மட்டுமேயான மகன் மாறனும் வசித்து வந்தனர். என்மாறனின் சிறுவயது அந்த கிராமத்தின் விடியல் அழகைப் போல ஒளிமயமாய் இருக்கவில்லை. நிறங்கள் மங்கிய ஒளிகள் மெலிந்த ஒரு உலகமாக இருந்தது அவனுடையது. தந்தையில்லாதவன் என்ற உண்மை அவனது வயதுள்ள சிறுவர்களுக்கு கேலி செய்வதற்கான ஒரு காரணமாக மாறியது. அப்பன் இல்லாத பயலே என்ற வார்த்தை ஒரு கூர்மையான கல்லை போல அவனது சின்னஞ்சிறு மனதை ஆழமாக தாக்கியது. ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தையை கேட்கும் போதும் நண்பர்களிடமிருந்து ஓடி ஒளிந்து வயல் வரப்பில் அமர்ந்து யாரும் பார்க்காமல் அழுவது அவனது வழக்கமானது. பள்ளியின் இடைவேளைகளிலும் விளையாட்டு மைதானத்திலும் அவன் மெல்ல மெல்ல தனிமைப்படுத்தப்பட்டான். அந்த தனிமை அவனுக்குள் தாழ்வு மனப்பான்மை என்ற ஒரு கனமான கோட்டையை எழுப்பியது. அவன் அமைதியானான். கேள்விகளுக்கு தலையசைப்பிலும் புன்னகைக்கு பதிலாக தலை குனிதலிலும் பதில்களை கண்டான். இறுதியில் தனது உலகத்தை நோட்டு புத்தகத்தின் வெற்றுப்பக்கங்களுக்கு அவன் மாற்றினான். கௌரி புயலில் தனித்து நிற்கும் ஒரு ஆலமரத்தின் வலிமையுடன் வாழ்ந்தாள். ஊர் மக்களின் அனுதாபம் வார்த்தைகளாக மாறி அவளை அடிக்கடி காயப்படுத்தியது. உறவினர்களின் குத்தல் பேச்சுகளை துணையில்லாமல் இவன் எப்படி வளர்வான் கேட்காதது போல் நடித்தாள். ஆனால் அந்த தாயின் உள்ளே இருந்த அனல் அணையவில்லை. ஒவ்வொரு அவமானத்தையும் அவள் மகனின் உள்ளே தன்னம்பிக்கையின் தீபமாக ஏற்றினாள். அவனது தலை குனியும் போதெல்லாம் அணைத்து பிடித்து நிமிர்த்த அவள் மறக்கவில்லை. என்னென்னன் அப்படி ஒரு மாலை நேரம் முற்றத்தில் இருள் கவிழ்ந்திருக்க விளையாடிவிட்டு வந்த மாறனின் முகம் வாடியிருந்தது. சேறு படிந்த சட்டையை விட அழுக்கு அவனது மனதில்தான் இருந்தது. யாரோ வீசி எறிந்த கேலியின் கரை. அவனது நிறைந்த கண்களை பார்த்ததும் கௌரியின் நெஞ்சு வலித்தது. அவள் எதுவும் கேட்கவில்லை. அவனை அணைத்து பிடித்து திண்ணையில் அமர வைத்தாள். அவனது தலைமுடி வழியே விரலோடிக்கொண்டு அமைதியாகச் சொன்னாள், என் பரவாயில்லை கண்ணே, அழாதே. இந்த உலகத்தில் நம்மை நோகடிக்க நிறைய பேர் இருப்பார்கள். அவர்கள் முன் நாம் அழுதால் அவர்கள் ஜெயிப்பார்கள். அதற்கு பதிலாக நம்மை தனிமைப்படுத்தியவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதில். உனது அப்பாவின் குறை உனக்கு தெரியக்கூடாது என்பதுதான் என் மிகப்பெரிய ஆசை. ஆனால் அந்த குறையைச் சொல்லி மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தும்போது அம்மாவால் தாங்க முடியவில்லை. அந்த தாயின் குரல் உடைந்தது. அம்மாவின் கண்ணீரின் சூடு தனது கன்னத்தில் விழுந்தபோது மாறன் சட்டென்று அழுகையை நிறுத்தினான். அந்த வார்த்தைகள் ஒரு மந்திரம் போல அவனது இதயத்தில் ஆழமாக இறங்கியது. அன்று இரவு அவன் தனது சோகங்களுக்கும் தனிமைக்கும் ஒரு மருந்தை கண்டுபிடித்தான். பழைய நோட்டு புத்தகத்தையும் வண்ணம் மங்கிய சில கலர் பென்சில்களையும் அவன் வெளியே எடுத்தான். அந்த வெள்ளைத்தாள்களில் அவன் வண்ணங்களால் ஒரு புதிய உலகத்தை படைத்தான். தன்னை பார்த்துச் சிரிக்கும் நண்பர்கள் கரம் பிடித்து உயர்த்தும் ஓர் அப்பாபறந்து திரியும் பறவைகள், அதைவிட வண்ணச்சிறகுகள் கொண்ட பட்டாம்பூச்சிகள், ஒருபோதும் மறையாத ஒரு சூரியன். அவனது வரிகளுக்கு உயிர் வந்தது. அந்த வண்ணங்கள் அவனது காயங்களுக்கான மருந்தாக மாறின. அது அவனது கனவுகள். யாரும் கேலி செய்யாத, யாரும் தனிமைப்படுத்தாத அன்பு மட்டும் நிறைந்த ஒரு உலகம். அந்த வரிகள்தான் இந்த உலகத்திற்கான அவனது அமைதியான பதிலாக இருந்தது. என்காலம் புதுப்பேட்டையின் வயல் வரப்புகள் வழியே ஒரு நதி போல ஓடியது. மாறனின் கன்னத்தில் இளமையின் மெல்லிய ரோமங்கள் முளைத்தன. அவனது குரலில் முரட்டுத்தனம் கலந்தது. நோட்டு புத்தகத்தில் இருந்த வண்ணச் சித்திரங்களுக்கு பதிலாக இப்போது அவனது கையில் ஒரு ஸ்கெட்ச்புக் இருந்தது. அதன் ஒவ்வொரு பக்கத்திலும் கரியாலும் பென்சிலாலும் வரையப்பட்ட உயிர் துடிக்கும் ஓவியங்கள் இருந்தன. அவனது தனிமையின் உலகம் இப்போது இன்னும் பெரிதாகவும் சிக்கலானதாகவும் இருந்தது. கல்லூரி காலங்கள் அவனது சிந்தனைகளுக்கு புதிய திசையை அளித்தது. கலையின் மீதான வெறி ஒரு போதை போல நரம்புகளில் பரவியது. வரையும்போது அவன் மற்ற எல்லாவற்றையும் மறந்தான். அந்தச் சமயத்தில்தான் அவனது வறண்ட உலகிற்கு ஒரு வானவில்லை போல அவள் வந்தாள். நந்தினி கிராமத்தின் பெரிய மனிதரான வைத்தியநாதன் செட்டியாரின் ஒரே மகள். அவளது கண்களில் ஆகாயத்தின் நீலமும் சிரிப்பில் சரக்கொன்றை பூவின் அழகும் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. கல்லூரி செல்லும் வழியில் இருந்த ஆலமரத்தடியில் பேருந்து நிறுத்தத்தில் தோழிகளுடன் பேசிக் கொண்டிருக்கும் அவளை அவன் எப்போதும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். அவளது கொலுசின் சத்தம் கேட்க வேண்டும் என்பதற்காகவே அவன் சீக்கிரமாக வீட்டிலிருந்து கிளம்பினான். அவள் மீதான அடங்காத ஆராதனை அவனது கவிதைகளிலும் ஓவியங்களிலும் வழிந்தோடியது. இரவின் அமைதியில் மண்ணெண்ணெய் விளக்கின் மங்கலான ஒளியில் அவன் நினைவிலிருந்து அவளது உருவத்தை வரைய முயன்றான். ஒவ்வொரு முறையும் அந்த கண்களின் ஒளியையோ சிரிப்பின் முழுமையையோ தாளில் கொண்டுவர முடியாமல் அவன் ஏமாற்றமடைந்தான்.
அவள் அவனது கற்பனையின் தேவதையாக ஆனாள். ஆனால் வைத்தியநாதன் செட்டியாரின் புதிய செழிப்பு என்ற இருமாடி கட்டிடத்தின் முன் நடந்து செல்லும்போதுதான் வசிக்கும் ஓட்டு வீட்டின் வறுமை ஒரு பெரிய சுவராக அவனுக்கு முன் உயர்ந்து நின்றது. அதே சமயம் கிராமம் மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருந்தது. வளைகுடா பணம் புதுப்பேட்டையின் பசுமையில் சிமெண்டின் சாம்பல் நிறத்தை கலந்தது. வயல்களை நிரவி புதிய சாலைகள் வந்தன. ஓலை வேய்ந்த வீடுகளுக்கு பதிலாக பெரிய கான்கிரீட் மாளிகைகள் உயர்ந்தன. வயல் வரப்பில் தூசி பறக்க புதிய கார்களும் பைக்குகளும் சீறி பாய்ந்தன. அந்த மாற்றங்களின் காற்றில் தனது பழைய ஓட்டு வீடும் அம்மாவின் கஷ்டங்களும் சொந்த எதிர்காலத்தைப் பற்றிய நிச்சயமற்ற தன்மையும் அவனுக்கு ஒரு பாரமாக தோன்றத் தொடங்கியது. ஒவ்வொரு புதிய வீடு உயரும்போதும் ஒவ்வொரு புதிய வாகனம் கடந்து செல்லும்போதும் தான் இன்னும் சிறியவனாவதாக அவனுக்கு உணர்வு ஏற்பட்டது. அந்த காட்சி அவனது உள்ளே கனன்று கொண்டிருந்த தாழ்வு மனப்பான்மைக்கு எண்ணெயை ஊற்றியது. எண்ணெயன் ஒரு நாள் கல்லூரியில் இருந்து திரும்பும்போது வைத்தியநாதன் செட்டியார் வீட்டின் முன் ஒரு புதிய கார் வந்து நின்றது கண்டான். அதிலிருந்து இறங்கியவர்களை வரவேற்ற நந்தினியின் தந்தையின் முகத்தில் பெருமை நிறைந்திருந்தது. அது நந்தினியின் திருமணப் பேச்சு என்று யாரோ முணுமுணுப்பதை அவன் கேட்டான். அந்த நொடிதனது கனவுகளின் மீது ஒரு பெரிய பாறை வந்து விழுந்தது போல அவனுக்கு தோன்றியது. அன்றிரவு அவன் மீண்டும் அவளது படத்தை வரைய அமர்ந்தான். ஆனால் இந்த முறை அந்த முகத்தில் புன்னகைக்கு பதிலாக தனக்கு ஒருபோதும் சொந்தமாக்க முடியாத ஏமாற்றத்தின் நிழலை அவன் வரைந்தான். கல்லூரி முடிந்து எதிர்காலத்தைப் பற்றிய நிச்சயமற்ற நாட்களில்தான் அந்த கடிதம் வந்தது. சென்னையில் இருக்கும் ஒரு தூரத்து உறவினர் வழியே அந்த வாய்ப்பு கிடைத்தது. நகரத்தில் உள்ள ஒரு சிறிய கிராஃபிக் டிசைனிங் நிறுவனத்தில் ஒரு பயிற்சி மாணவருக்கு வேலை காலியிருந்தது. சம்பளம் குறைவு என்று கடிதத்தில் தனியாக குறிப்பிட்டிருந்தது. ஆனால் மாறனுக்கு அது ஒரு வேலை அல்ல. புதுப்பேட்டையின் குறுகிய உலகிலிருந்தும் தன்னை வேட்டையாடும் நினைவுகளிலிருந்தும் வெளியேறுவதற்கான ஒரு விடுதலையாக இருந்தது அது. தாழ்வு மனப்பான்மையின் அந்த கூட்டினை உடைத்து புதியதொரு வானத்திற்கு பறப்பதற்கான டிக்கெட். அவனது வரையும் திறமையை அங்கீகரிக்கும் முதல் வாய்ப்பு. நின் பயணத்திற்கான நாள் அவனது இதயத்தில் ஒரு பாரத்தை தொங்கவிட்டது. முந்தைய நாள் இரவு கௌரி தூங்கவில்லை. அவனது துணிகளை அழகாக மடித்து பெட்டியில் வைக்கும்போதும் பயணத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய பலகாரங்களை பொதியும் போதும் அவளது கண்கள் கலங்கின. அங்கே போனால் யாருமில்லை கண்ணே. பத்திரமாக இருக்க வேண்டும். பெரிய பட்டணம். யாரையும் சீக்கிரம் நம்பிவிடாதே, அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதிகாலையில் பேருந்து பிடிக்க கிளம்பும்போது வீடு அமைதியாக இருந்தது. திண்ணையில் அமர்ந்து கௌரி அவனுக்காக பொதிந்து வைத்திருந்த சோறும் குழம்பும் ஒரு வாழை இலையில் பொதிந்து கொடுக்கும்போது அவளது கைகள் நடுங்கின. பசியோடு இருக்கக்கூடாது கண்ணே. கிடைப்பதைக் கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும். உனது வயிறு நிறைந்தால்தான் இந்த அம்மாவின் வயிறு நிறையும். அம்மா இங்கேயே இருப்பேன் உனக்காக பிரார்த்தித்து. அந்த தாயின் வார்த்தைகள் தழுதழுத்தன. மாறன் எதுவும் பேசவில்லை. அம்மாவின் காலில் விழுந்து வணங்கும்போது ஒரு துளி கண்ணீர் அம்மாவின் பாதத்தில் விழுந்து உடைந்தது. பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து வந்து நின்றபோது அவனது நெஞ்சு படபடத்தது. பேருந்துக்குள் ஏறும்போது அவன் கடைசியாக அம்மாவை திரும்பி பார்த்தான். சேலை தலைப்பால் கண்ணீரை துடைக்க முயன்றாலும் அந்த கண்கள் ஒரு நதி போல ஓடிக்கொண்டிருந்தன. பேருந்து புதுப்பேட்டையை கடந்து முன்னேறும்போது ஜன்னல் வழியே அவன் வெளியே பார்த்தான். பசுமை போர்த்திய வயல்களும் பொன் கதிர்களும் கிராமத்தின் அப்பாவி குணமும் பின்னோக்கி ஓடி மறைவதைக் கண்டான். தூரத்தில்கை அசைத்து நிற்கும் அம்மாவின் உருவம் ஒரு பொட்டு போல மறையும் வரை அவன் பார்த்து கொண்டே இருந்தான். அதனுடன் தனது பாதுகாப்பின் கடைசி கவசமும் போய்விட்டதென்று அவனுக்கு தெரியும். அவனது மனதில் அச்சமும் நம்பிக்கையும் ஒரு கடல் போல கொந்தளித்தது. நந்தினியின் நினைவுகள், நண்பர்களின் கேலி, கிராமத்தின் தனிமைப்படுத்துதல், எல்லாவற்றிலிருந்தும் அவன் ஓடி விலகிக் கொண்டிருந்தான். ஆனால் இங்கே ஒரு புதிய தொடக்கத்திற்கா அல்லது புதிய தனிமைக்கா? சென்னையின் நெரிசலுக்குள் பேருந்து நுழையும்போது புதிய கட்டிடங்களையும் மனிதர்களையும் பார்த்து அவன் தனது ஸ்கெட்ச் புக்கை தன் நெஞ்சோடு அணைத்து வைத்தான். அவனது கையில் இருந்த ஒரே ஆயுதம் அதுதான். சென்னையில் வாழ்வுமாறன் என்ற களிமண் பாண்டத்தை மெல்ல மெல்ல செதுக்கத் தொடங்கியிருந்தது. மாதங்களுக்குப் பிறகு விடுமுறைக்கு ஊருக்கு வந்தபோது அந்த மாற்றம் புதுப்பேட்டையின் ஒவ்வொரு கண்களிலும் தெரிந்தது. அழுக்குப்படிந்த சட்டைக்கும் வேட்டிக்கும் பதிலாக விலை உயர்ந்த ஜீன்ஸும் டீ-ஷர்ட்டும் அவனது உடையாக மாறியது. நகரத்தின் பரபரப்பான வாழ்க்கை அவனது நடக்குவதற்கு வேகத்தை கொடுத்தது. பேச்சில் ஒரு புதிய தன்னம்பிக்கை கலந்தது. பழைய நண்பர்கள் ஆச்சரியத்தோடும் லேசான பொறாமையோடும் அவனை பார்த்தனர். அவன் ஆளே மாறிவிட்டான் என்று அவர்கள் கிசுகிசுத்தனர். நன்று ஒரு திருவிழா காலமாயிருந்தது. புதுப்பேட்டை கோயிலின் திருவிழா அதன் அத்தனை பிரம்மாண்டத்துடனும் இருந்தது. இரவை பகலாக்கும் வண்ண விளக்குகள், காதை கிழிக்கும் மேளதாளங்கள், யானையின் வாசனையும் வெடிமருந்தும் கலந்த ஒரு வாசம். மக்கள் கூட்டத்தின் வழியே சும்மா நடந்தபோது தனது பழைய உலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லாதவன் போல் அவனுக்கு தோன்றியது.
சட்டென்றுதான் கோயில் ஆலமரத்தடியில் தொங்கவிடப்பட்ட வண்ண விளக்குகளின் ஒளியில் அவன் அந்த முகத்தைக் கண்டான். -நந்தினி. என்னை என் தோழிகளுடன் நின்று ஏதோ சொல்லிச் சிரித்துக் கொண்டிருந்தாள் அவள். ஒரு நிமிடம் அவர்களது கண்கள் மக்கள் கூட்டத்தின் ஊடே ஒன்றையொன்று கோர்த்தன. மாறனின் இதயம் பேரிகை அடித்தது. பழைய நினைவில் அவள் முகம் திருப்புவாள் என்றும் தன்னை பார்த்த பாவனை செய்ய மாட்டாள் என்றும் அவன் நினைத்தான். ஆனால் இந்த முறை அப்படி நடக்கவில்லை. அவளது முகத்தில் மலர்ந்தது ஆச்சரியமல்ல, மாறாக மெல்லிய ஒரு புன்னகைதான். நான் அந்த ஒரு புன்னகை போதும் அவனது உள்ளே இருந்த தாழ்வு மனப்பான்மையின் கடைசிச் சுவரும் இடிந்து விழ. உலகை வென்ற ஒரு வீரனின் தைரியத்துடன் அவன் மக்கள் கூட்டத்தை விலக்கி அவளருகே நடந்தான். சௌக்கியமா நந்தினி? அவனது குரல் துளியும் தளரவில்லை. அவள் சற்று திடுக்கிட்டாலும் அந்த புன்னகை மறையவில்லை. சௌக்கியம். மாறன், ரொம்ப மாறிட்டீங்க. சென்னை காத்துப்பட்டதும் ஆளே ஸ்மார்ட் ஆகிவிட்டீர்கள். அவளது வார்த்தைகளில் கேலியின் கலப்பில்லாமல் மாறாக ஆவல் இருந்தது. அவர்களது பேச்சு மெல்ல நீடித்தது. சென்னையைப் பற்றியும் அவனது வேலையைப் பற்றியும் அவள் கேட்டாள். அவளது கல்லூரியின் சிறப்புகளை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். சுற்றியுள்ள ஆரவாரங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் இருவரும் இன்னொரு உலகத்தில் இருந்தனர். அவர்களது கண்கள் ஒன்றையொன்று கதைகள் சொன்ன. சொல்லத் தயங்கிய காதலின் காத்திருப்பின் கதைகள். அது ஒரு தொடக்கமாக இருந்தது. அதற்கு பிந்தைய நாட்கள் காதலின் வண்ணம் நிறைந்ததாக இருந்தது. கல்லூரி நூலகத்தில் வைத்து புத்தகத்திற்குள் ஒளித்து வைக்கப்பட்ட காதல் கடிதங்கள் யாரும் பார்க்காமல் வயல் வரப்பில் வைத்து சந்திப்பது கோயிலின் படித்துறையில் காத்திருப்புகள். மாலை மயங்கும் போதுவாள் நடமாட்டமில்லாத வயல் வரப்பில் அமர்ந்து அவர்கள் கனவுகளை பகிர்ந்து கொண்டனர். அவனது ஓவியங்களைப் பற்றியும் அவளது எதிர்காலத்தைப் பற்றியும் அவர்கள் பேசினார்கள். அந்த நிமிடங்களில்தான் பெரிய மனிதரின் மகள் அவன் சாதாரணமானவன் என்ற உண்மையை அவள் மறந்தாள். அவனது நெஞ்சை தடவும் காற்று கூட காதலின் பாடல்களை பாடுவதாக அவர்களுக்கு தோன்றியது. அவர்களது காதல் வளர்ந்ததுகரை புரண்டு ஓடும் ஒரு நதியைப் போல அது தனது அத்தனை தீவிரத்துடனும் முன்னோக்கி பாய்ந்தது. ஆனால் அவர்களது காதலின் வானத்தில் கார்மேகங்கள் திரள அதிக நாட்கள் ஆகவில்லை. வயல் வரப்பிலான சந்திப்புகளுக்கும் கோயில் படித்துறையிலான காத்திருப்புகளுக்கும் சாட்சிகள் இருந்தன. கிசுகிசுக்கள் கிராம வீதிகள் வழியே ஒரு காட்டுத்தீ போல பரவின. இறுதியில் அந்தச் செய்தி வைத்தியநாதன் செட்டியார் காதிலும் கூட வந்து சேர்ந்தது. ஜாதியும் பணமும் பரம்பரையும் தலைக்கு ஏறிய அந்த கிராம பெரிய மனிதனின் ரத்தம் கொதித்தது. தனது மகள், அதுவும் அப்பன் யாரென்று தெரியாத ஒரு ஏழையின் கூடவா? அந்த கருத்து அவனுக்குள் அவமானத்தின் தீயை கொட்டியது. அது ஒரு மாலை நேரம். சென்னைக்கான திரும்பும் பயணத்திற்கு முன் டவுனில் சென்று அம்மாவுக்கு மருந்து வாங்கி திரும்பிக் கொண்டிருந்தான் மாறன். ஆள் நடமாட்டமில்லாத வளைவை திரும்பியதும் வைத்தியநாதன் செட்டியாரும் 2 ஆட்களும் அவனது வழியை மறித்து நின்றனர். அவர்களது கண்களில் பகை எரிந்தது. என்ன நடக்கிறது என்று புரியும் முன் செட்டியாரின் கை அவனது சட்டையின் காலரில் பிடித்திருந்தது. சத்தம் கேட்டு போவோர் வருவோர் மற்றும் அருகிலிருந்த வீடுகளில் இருந்தவர்களும் ஓடி வந்தனர். நிமிடங்களுக்குள் அங்கே ஒரு மக்கள் கூட்டம் திரண்டது. எல்லோரின் முன்பும் வைத்து வைத்தியநாதன் செட்டியார் கத்தினார், "ஏதுருட்டு பயலே! எனது மகளை வளர்ப்பது உன்னைப் போல அப்பனில்லாத ஒருத்தன் காதலித்து திரிய அல்ல. பட்டணத்தில் ஏதோ கூலி வேலை பார்க்கும் உனக்கு என் மகளை ஆசைப்பட மட்டும் எவ்வளவு தைரியம்டா? உனது யோக்கியதை என்னடா?" என் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வேல் போல மாறனின் இதயத்தில் தைத்தது. சிறுவயதில் அவனை வேட்டையாடிய அதே வார்த்தைகள், அதே கேலி. ஆண்டுகள் கழித்து ஒரு மக்கள் கூட்டத்தின் நடுவில் மீண்டும் அவனை கேட்டான். சுற்றி நின்றவர்களின் அனுதாபம் நிறைந்த பார்வைகள் அவனைச் சுட்டெரித்தன. அவனது தலை குனிந்தது. சட்டென்று மக்கள் கூட்டத்தினிடையே அவன் அந்த காட்சியை கண்டான். தூரத்தில் அவர்களது வீட்டின் திண்ணையில் கையறு நிலையில் கண்ணீர் விட்டு நிற்கும் நந்தினி. அவளது தாய் அவளை பலமாக பிடித்து வைத்திருந்தார். "அப்பா" என்று அழைக்க முயன்ற அவளது சத்தம் ஒரு விம்மலாக முடிந்தது. அவளுக்காக ஒரு வார்த்தை பேசக்கூட அவளால் முடியவில்லை. அவளது கண்களில் இருந்த கையறு நிலையை கண்டபோது செட்டியாரின் வார்த்தைகளை விட ஆழமாக அவனது இதயம் உடைந்தது. வைத்தியநாதன் செட்டியார் அவனை பிடித்து தள்ளினார். "இனிமேல் என் மகளின் நிழல்படும் இடத்தில் கூட உன்னை பார்க்கக்கூடாது. கேட்டாயா டா?" எந்தரையில் விழுந்த மாறன் மெல்ல எழுந்து நின்றான். மக்கள் கூட்டம் முணுமுணுத்தபடி பிரிந்து சென்றது. யாரும் அவன் அருகே வரவில்லை. வீதி ஓரத்தில் மக்கள் கூட்டத்தின் அவமான சுமை முழுவதையும் தாங்கி அவன் தனித்து நின்றான். தூரத்தில் நந்தினியையும் சேர்த்து அவளது தாய் வீட்டின் கதவை அடைப்பதை பார்த்தான். அந்த அடைக்கப்பட்ட கதவு தனக்கு முன் என்றென்றைக்கும் மூடப்பட்ட அவனது காதலின் சின்னமாக அவனுக்கு தோன்றியது. அவனது கண்கள் நிரம்பவில்லையானால் உள்ளே ஒரு பழிவாங்கலின் நெருப்பு எரியத் தொடங்கியது. அவமானத்தின் அனலைக்காலால் மிதித்துடைந்த இதயத்துடன் அவன் வீட்டிற்கு நடக்கவில்லை ஓடிக்கொண்டிருந்தான். ஒவ்வொரு காலோசையும் அவனை கேலி செய்வது போல அவனுக்கு தோன்றியது. வீதி ஓரத்தில் உள்ள மரங்கள் அவனை பார்த்து கிசுகிசுப்பது போல, இருள் அவனை விழுங்க வருவதைப் போல. வீட்டின் கதவு அருகே வந்தபோதே அவனது சுவாசம் நின்றது.
நென்கதவை திறந்த கௌரி கண்டது ஒரு போரில் தோற்று துளைப்பட்ட ஒரு வீரனைப் போலிருந்த மகனைத்தான். அவனது கண்கள் கலங்கியிருந்த முகம் வெளிறிப் போயிருந்தது. அவனால் எதுவும் சொல்ல முடியவில்லை. வார்த்தைகள் தொண்டையில் சிக்கின. ஒரு சின்னஞ்சிறு குழந்தையைப் போல அவன் அம்மாவின் மடியில் முகம் புதைத்து விம்மி அழுதான். அந்த கண்ணீரில் காதல் தோல்வியின் வேதனையும் அவமானத்தின் கசப்பும் கையறு நிலையின் நடுக்கமும் இருந்தது. நெகௌரி எதுவும் கேட்கவில்லை. உலகம் முழுவதும் அவனை தனிமைப்படுத்திய போதும் அந்த தாய் அவனுக்கு ஒரு நிழலாக இருந்தாள். அவனது முதுகில் தடவும்போது அந்த தாயின் இதயம் விம்மியது. ஒரு வார்த்தை கொண்டும் கூட அந்த காயத்தை ஆழப்படுத்தக்கூடாது என்று அவளுக்கு தெரியும். அந்த தாயின் மடி அவனது சோகங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு புண்ணிய பூமியானது. அந்த இரவு மாறனால் தூங்க முடியவில்லை. கண்ணை மூடினால் வைத்தியநாதன் செட்டியாரின் இகழ்ச்சி நிறைந்த முகமும் கொடூரமான வார்த்தைகளும் காதுகளில் ஒரு அதிர்வு போல ஒலித்துக் கொண்டே இருந்தன. அப்பன் இல்லாதவன் உனது யோக்கியதை என்னடா? அந்த வார்த்தைகள் அவனது சுயமரியாதையை கிழித்தெறிந்தன. அதைவிடவும் அவனை வருத்தியது நந்தினியின் கையறு நிலையான முகம்தான். அவளுக்காக ஒரு வார்த்தை பேசக்கூட முடியாமல் போய்விட்டதே என்று நினைத்தபோது அவனது நெஞ்சு பிளந்தது. என் அவமானத்தின் அந்த தீயில் அவனது காதல் வெந்து உருகியது. ஆனால் அந்த சாம்பலிலிருந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவையைப் போல புதிய ஒரு மனிதன் உயிர்த்தெழுந்து கொண்டிருந்தான். அவனது கண்ணீர் வற்றியது. அதற்கு பதிலாக அங்கே பழிவாங்கலின் தீஜ்வாலைகள் பற்றி எரிந்தன. காதல் தோல்வியின் வேதனை அவனது உள்ளே வெற்றிக்கான அடங்காத தாகமாய் ஒரு எரிபொருளாய் மாறியது. என் விடியலின் மெல்லிய வெளிச்சம் அறைக்குள் நுழையும்போது அவன் எழுந்தான். அவனது முகம் அமைதியாக இருந்தது. ஆனால் கண்களுக்கு ஒரு பாறையின் உறுதி இருந்தது. என் இல்லை, இனி அழமாட்டேன். என்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் நான் தலைகுனிய மாட்டேன். என்னையும் எனது அம்மாவையும் பார்த்து கேலி செய்த இந்த ஊர் மக்களுக்கு முன் நான் வென்று காட்டுவேன். எனது அம்மாவைப் பற்றி இந்த ஊர் பெருமைப்படும் ஒரு காலம் வரும். வைத்தியநாதன் செட்டியாரைப் போன்றவர்கள் என் முன் தலை நிமிர்த்தி பார்க்கக்கூட முடியாத அளவிற்கு உயரத்தில் நான் செல்வேன். இருட்டை பார்த்து அவன் மனதில் சபதம் செய்தான். அது ஒரு பழிவாங்கல்தான். கண்ணீருக்கு பதிலாக வெற்றியின் கிரீடத்தை அடையப் போகும் சபதம். என் சென்னைக்கான திரும்பும் பயணத்தில் மாறன் ஜன்னல் வழியே வெளியே பார்க்கவில்லை. அவனது கண்கள் மூடி கிடந்தனால் அவன் தூங்கவில்லை. மனதில் வைத்தியநாதன் செட்டியாரின் வார்த்தைகள் ஒரு உலையில் இருப்பது போல கொதித்துக் கொண்டிருந்தன. ஒவ்வொரு முறை பேருந்து குலுங்கும் போதும் அவமானத்தின் நினைவுகள் அவனை உலுக்கின. இந்த முறை நகரத்திற்கு திரும்புவது காதல் கனவுகளுடன் அல்லமாறாக உள்ளே பற்றி எரியும் ஒரு பழிவாங்கலின் நெருப்புடன். என் சென்னையை அடைந்த மாறன் பழைய ஆள் அல்ல. அவனது சிரிப்பு மறைந்து போயிருந்தது. நட்பு பேச்சுக்கள் குறைந்தன. அவனது உலகம் அந்த சிறிய அலுவலகத்தின் கம்ப்யூட்டர் திரைக்குள் சுருங்கியது. இரவும் பகலும் அவன் வேலை செய்தான். அலுவலக நேரம் முடிந்த பிறகும் சக ஊழியர்கள் அனைவரும் திரும்பும்போது மாறன் அந்த கதிரையில்தான் இருப்பான். டிசைனிங்கில் புதிய வழிகளை தேடி அவன் இணையத்தில் அலைந்தான். சொந்தமாக ப்ராஜெக்டுகளை செய்தான். அவனது திறமையும் அர்ப்பணிப்பும் வெகு விரைவில் கம்பெனியின் மேலதிகாரிகளின் கவனத்தை பெற்றது. மாறனுக்கு டிசைனிங் ஒரு வேலை அல்ல, ஒருவித பைத்தியம் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஒரு நாள் கம்பெனிக்கு துபாயிலிருந்து ஒரு பெரிய கிளைண்டின் ப்ராஜெக்ட் கிடைத்தது. அது ஒரு பொன்னான வாய்ப்புதானால் அத்துடன் ஒரு பொறியும் கூட. மிக குறைந்த நேரம், கிளைண்டின் கராரான நிபந்தனைகள். சீனியர் டிசைனர்கள் கூட அந்த வேலையை ஏற்றுக்கொள்ள தயங்கினர். தோல்வியடைந்தால் கம்பெனியின் பெயருக்கு களங்கமாகும். மீட்டிங்கின் அமைதியை உடைத்துக்கொண்டு மாறன் எழுந்து நின்றான். நான் செய்கிறேன் சார். மேனேஜர் அவனை சந்தேகத்துடன் பார்த்தார். மாறன், இது சிறிய விளையாட்டு அல்ல. இதன் ரிஸ்க் பெரியது. எனக்கு தெரியும் சார். ஆனால் இதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொள்ள நான் தயார். அவனது குரலில் தன்னம்பிக்கை நிறைந்திருந்தது. அதற்கு பிந்தைய நாட்கள் தூக்கமில்லாத இரவுகளாய் இருந்தன. தேநீரும் பிஸ்கட்டும் மட்டும் சாப்பிட்டு அவன் அந்த கம்ப்யூட்டரின் முன் அமர்ந்திருந்தான். அவனது விரல்கள் கீபோர்டிலும் மவுசிலுமாக நடனமாடின. ஒவ்வொரு டிசைனிலும் அவன் தனது ஆன்மாவை அர்ப்பணித்தான். வைத்தியநாதன் செட்டியார் மீதான பகையும் நந்தினியை இழந்த வேதனையும் அவனது படைப்பாற்றலுக்கு எரிபொருளானது. இறுதியில் கடைசி நாள் காலையில் அவன் அந்த ப்ராஜெக்டை முடித்தான். சோர்வினால் அவனது கண்கள் சிவந்திருந்தன. அன்று மதியம் கிளைண்டுடனான ஆன்லைன் மீட்டிங்கில் அனைவரும் மூச்சு அடக்கி பிடித்திருந்தனர். மாறன் தனது டிசைனை வழங்கினான். திரையில் ஒவ்வொரு டிசைனும் தெரியும்போது மீட்டிங்கின் அமைதிக்கு கனம் கூடி வந்தது. நவழங்கள் முடிந்தபோது துபாயில் இருந்த கிளைண்ட் கொஞ்ச நேரம் எதுவும் பேசவில்லை. பிறகு மைக்கை ஆன் செய்து சொன்னார், எக்ஸலண்ட். திஸ் இஸ் பியாண்ட் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அந்த வார்த்தைகளை கேட்டு அலுவலகத்தில் ஒரு கொண்டாட்டத்தின் ஆரவாரம் ஒலித்தது. அனைவரும் எழுந்து நின்று கைதட்டினர். மேனேஜர் ஓடி வந்து அவனை அணைத்துக் கொண்டார். யூ சேவ்ட் அஸ் மரான். யூ ஆர் எ ஹீரோ. எல்லோரின் பாராட்டுகளுக்கு நடுவில் நிற்கும்போது ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக அவனது முகத்தில் சுயமரியாதையின் ஒரு புன்னகை மலர்ந்தது.
அது கிராமத்து மக்கள் கூட்டத்தின் முன் தலை குனிந்து நின்றவனின் புன்னகை அல்ல, தனது திறமையின் புன்னகை. துபாய் ப்ராஜெக்டின் வெற்றி மாறனுக்கு கம்பெனியில் புதிய ஒரு இடத்தை கொடுத்தது. மரியாதையான பார்வைகளும் பாராட்டுகளும் அவனை தேடி வந்தன. ஆனால் மக்கள் கூட்டம் பிரிந்து போகும் நடைபாதைகளிலும் பரபரப்பு இல்லாத கம்ப்யூட்டர் திரையின் வெளிச்சத்திலும் அவன் மீண்டும் தனிமைப்பட்டான். அவனது உள்ளே இருந்த பழிவாங்கலின் தீ இன்னும் அணையவில்லை. வெற்றிகள் அதற்கு மேலும் எண்ணெயை ஊற்ற மட்டுமே செய்தன. அவனது உலகம் இன்னும் வேலையில் சுருங்கி நின்றது. சிரிப்பும் நட்புகளும் அந்த உலகத்திற்கு வெளியே இருந்தன. அப்படி இருக்கையில்தான் அவன் பிரியாவை கவனிக்கத் தொடங்கினான். அதே கம்பெனியில் கணக்கு பிரிவில் வேலை செய்யும் ஒரு சாதாரண பெண். பல நேரங்களில் ஃபைல்களுடன் அவனது டிபார்ட்மெண்டில் வரும்போது ஒரு புன்னகையை பரிசளிக்க அவள் தயங்கியதில்லை. என் வாழ்க்கை நிறைய வேதனைகள் கொடுத்திருந்தாலும் எப்போதும் பிரகாசிக்கும் ஒரு முகமாக இருந்தது அவளது. ஒரு நாள் ஒரு புதிய ப்ராஜெக்டின் அழுத்தத்தில் தலை சூடாகி உட்கார்ந்திருந்தான் மாறன். நேரம் இரவு ஆகிவிட்டது. அலுவலகத்தில் அவர்கள் 5-6 பேர் மட்டும். அவன் கோபத்தில் மவுசை வீசி எறிந்து கதிரையில் சாய்ந்து கண்களை மூடினான். அப்போதுதான் ஒரு தேநீர் கோப்பையுடன் பிரியா அவனது அருகே வந்தாள். ரொம்ப ஸ்ட்ரெயின் செய்ய வேண்டாம். இந்த டீயை குடிங்க, சில சமயம் புதிய ஏதாவது ஐடியா கிடைக்குமோ? ஒரு தயக்கத்துடன் அவள் சொன்னாள். மாறன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். யாரும் கவனிக்காத தனது கோபத்தையும் கையறு நிலையையும் இந்த பெண் எப்படி புரிந்து கொண்டாள்? அவன் பதிலெதுவும் சொல்லாமல் அந்த தேநீரை வாங்கினான். அந்த நிமிடம் அவர்களது நட்பு அங்கே தொடங்கியது. பிறகு மாலை நேரங்களில் டீ குடிப்பது ஒரு வழக்கமானது. பரபரப்பான அலுவலக வாழ்க்கையின் இடையிலான நிம்மதியின் தீவுகளாக அந்த நிமிடங்கள் மாறின. ஒன்றாக பேருந்து பயணங்களிலும் மதிய உணவு இடைவேளைகளிலும் அவர்கள் தங்களது உலகத்தை ஒன்றையொன்று திறந்து வைத்தார்கள். அனாதை இல்லத்தில் வளர்ந்த கதையையும் பிறகு உறவினர்களின் புறக்கணிப்பை சகித்து படித்து ஒரு வேலை பெற்ற கதையையும் பிரியா சொல்லும்போது அவளது கண்கள் நிரம்பவில்லை, மாறாக ஒரு போராளியின் ஒளி இருந்தது அந்த கண்களில். அவளது கதைகளை கேட்டபோது மாறனுக்கு முதல் முறையாகத்தான் தனி இல்லை என்று தோன்றியது. ஒரு மாலை பெருமழையில் பேருந்துக்காக காத்திருக்கும்போது அவன் தனது கடந்த காலத்தை அவளிடம் சொன்னான். புதுப்பேட்டை கிராமத்தை பற்றியும் வயல்வரப்பிலான வண்ணங்களைப் பற்றியும் நந்தினியைப் பற்றியும் பிறகு வீதி ஓரத்தில் வைத்து சந்தித்த அவமானத்தை பற்றியும். எல்லாவற்றையும் கேட்ட பிறகு பிரியா அவனை அனுதாபப்படவில்லை, கேலி செய்யவும் இல்லை. மாறாக அமைதியாக இவ்வளவு மட்டும் சொன்னாள். வேதனைகள் எல்லோருக்கும் உண்டு மாறன். சிலர் அதில் விழுந்து போகும்போது மற்றவர்கள் அதை ஒரு படியாக ஆக்கி உயரங்களுக்குச் செல்கிறார்கள். மாறன் 2வது கூட்டத்தில் இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் ஒரு மருந்து போல அவனது காயங்களை தடவின. முதல் முறையாக ஒருத்தி தனது போராட்டத்தை புரிந்து கொண்டு மதிக்கிறாள். அவளது அருகாமை அவனது வாழ்க்கைக்கு புதிய வண்ணங்களை கொண்டு வந்தது. பழிவாங்கலின் கருப்பு உலகிற்கு அப்பால் அன்புக்கும் நட்புக்கும் இடம் உண்டென்று அவன் புரிந்து கொண்டான். அவர்கள் ஒன்றையொன்று ஆதரவும் நிழலுமாக மாறினர். அவனது வறண்ட வாழ்க்கைக்கு அன்பின் ஒரு நீரூற்றாக பிரியா. கம்பெனியின் ஒவ்வொரு வெற்றியும் மாறனுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்தது. ஆனால் அவனது உள்ளே இருந்த தீ அதனால் அணையவில்லை. இன்னொருவரின் கீழ் இன்னொருவரின் கனவுகளுக்கு வண்ணம் கொடுத்து வாழ அவனால் முடியவில்லை. அவனது கனவுக்கு எல்லைகள் இல்லை. ஒரு இரவு நகரத்தின் வெளிச்சத்தை பார்த்து பால்கனியில் நிற்கும்போது அவன் பிரியாவிடம் சொன்னான். பிரியா, என்னால் இப்படியே தொடர முடியாது. எனது டிசைன்களுக்கு எனது பெயர் வேண்டும். எனது சொந்த ஸ்தாபனம், அதுதான் எனது இலக்கு. பிரியா அவனது கண்களை பார்த்தாள். அங்கே இருந்த உறுதியை அவள் உணர்ந்து கொண்டாள். அவள் அவனது கைகளை பலமாக பிடித்துக்கொண்டு சொன்னாள், மாறனின் கனவு என்னுடையதும் தான். நாம் ஒன்றாக தொடங்குவோம். அந்த வார்த்தைகள் அவனுக்கு ஒரு புதிய ஆற்றலை கொடுத்தது. தொடக்கம் கடினமாயிருந்தது. கம்பெனியிலிருந்து ராஜினாமா செய்தபோது பலர் அவனை கேலி செய்தனர். கையிலிருந்த சிறிய சேமிப்பை கொண்டு சென்னையின் ஒரு பழைய கட்டிடத்தின் மேலே இருந்த ஒரு ஒற்றை அறையை வாடகைக்கு எடுத்தான். ஒழுகும் கூரையும் அசைந்த ஜன்னல்களும் உள்ள அந்த அறையை அவன் சுத்தம் செய்தான். ஒரு பழைய கம்ப்யூட்டரையும் ஒரு மேசையையும் கதிரையையும் வாங்கினான். வெளியே பெயிண்டால் தனது சொந்த கையெழுத்தில் அவன் அந்த பெயரை எழுதினான். கனவு வந்திசை -ட்ரீம் டிசைன்ஸ். தனது கனவுகளுக்கு அவன் கொடுத்த பெயர் முதல் சில மாதங்கள் புறக்கணிப்பின் மாதங்களாக இருந்தன. அவனது போர்ட்ஃபோலியோவுடன் பல ஸ்தாபனங்களின் கதவுகளை தட்டினாலும் யாரும் அவனை நம்பவில்லை. புதிய கம்பெனி இல்லையா, அனுபவம் குறைவாக இருக்கும் என்றுதான் பலரின் பதிலும் இருந்தது. இரவுகளில் விரக்தியில் அறையில் வந்து அமரும்போது பிரியா அவனுக்கு தைரியமூட்டினாள். அவள் வேலை முடிந்து வந்து அவனுக்கு உதவி செய்தாள். கணக்குகளை பார்த்தாள். புதிய கிளையண்ட்டுகளை கண்டுபிடிக்க முயன்றாள். இறுதியில் ஒரு சிறிய துணிக்கடையின் லோகோ டிசைன் செய்வதற்கான வாய்ப்பு அவனை தேடி வந்தது. கிடைத்த தொகை குறைவுதான் என்றாலும் மாறன் அந்த வேலையில் தனது ஆன்மாவை அளித்தான். அந்த லோகோவை கண்ட துணிக்கடை உரிமையாளர் ஆச்சரியப்பட்டார். அவர் வழியே இன்னொரு வேலை கிடைத்தது. பிறகு அடுத்தது.
அவனது டிசைன்களின் சிறப்பு மெல்ல மெல்ல மக்களுக்கு தெரிய வரத் தொடங்கியது. ஆண்டுகள் அதிவேகமாக கடந்து சென்றன. மாறனின் கடின உழைப்பு பலனளித்தது. கனவு வந்திசை அந்த ஒற்றை அறையிலிருந்து சென்னையின் ஒரு பெரிய அலுவலகமாக வளர்ந்தது. ஒரு கம்ப்யூட்டருக்கு பதிலாக நூற்றுக்கணக்கான கம்ப்யூட்டர்கள் வரிசையாக நின்றன. தனியே தொடங்கிய பயணத்தில் இன்று அவனுடன் ஒரு பெரிய டீமே இருந்தது. சென்னைக்கு வெளியே பெங்களூரிலும் சென்னையிலும் கனவு வந்திசையின் கிளைகள் திறந்தன. ஒரு நாள் இந்தியாவின் மிகப்பெரிய பிசினஸ் மேகசினின் அட்டைப்பட கதைக்காக அவர்கள் மாறனை அணுகினர். நவீன இந்திய கிராஃபிக் டிசைனிங் உலகிற்கு புதிய திசையை வழங்கிய இளம் தொழில் முனைவோர் என்றுதான் அவர்கள் அவனை வர்ணித்தனர். அந்த மேகசின் அட்டையில் தனது படத்தை கண்டபடி பெங்களூரில் உள்ள அலுவலக கட்டிடத்தின் மேலே நின்று கொண்டிருக்கும்போது அவன் நினைவுகள் வழியே தனது கிராமத்திற்கு பயணமானான். வீதி ஓரத்தில் அவமானப்படுத்தப்பட்டு தலைகுனிந்து நின்ற அந்த பையனிலிருந்து இந்த நிலைக்கான தூரம் அவனது கண்களை ஈரமாக்கியது. அது வெற்றிதான், அவனது பழிவாங்கலின் இனிமையான வெற்றி. பெங்களூரில் உள்ள தனது அலுவலக கட்டிடத்தின் மேல் மாடியின் கண்ணாடிக் சுவர் வழியே நகரத்தின் இரவு வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருக்கும் போதும் மாறனின் மனம் புதுப்பேட்டை கிராமத்தின் வயல் வரப்பில்தான் இருந்தது. நினைவுகளில் இருந்த அந்த ஓட்டு வீட்டின் திண்ணையில் தனக்காக காத்திருக்கும் அம்மாவின் உருவம் அவனது மனதில் தெரிந்தது. வெற்றியின் படிகள் ஒவ்வொன்றாக ஏறும்போது அவன் தனது வேர்களை மறக்கவில்லை. உள்ளே கொண்டு நடந்த பழிவாங்கலின் முதல் இனிப்பு தனது அம்மாவுக்கு அளிக்கும் பரிசாக இருக்க வேண்டும் என்று அவன் உறுதியாக இருந்தான். அடுத்த நாளே மாறன் ஊருக்கு திரும்பினான். அவன் முதலில் செய்தது தங்களை நிறைய காலம் மழையிலிருந்தும் வெயிலிலிருந்தும் காத்தானால் நிறைய அவமானங்களுக்கு சாட்சியான அந்த பழைய ஓட்டு வீட்டை இடித்து அகற்றுவதுதான். அந்த இடத்தில் கிராமத்தின் வேறு எந்த வீட்டையும் பொலிவிழக்கச் செய்யும் அழகான ஒரு இருமாடி பங்களாவின் வேலை தொடங்கியது. ஒவ்வொரு கல்லும் அவனது மேற்பார்வையில் உயர்ந்தது. கிராமவாசிகள் ஆச்சரியத்துடன் அந்த வளர்ச்சியை பார்த்து கொண்டிருந்தனர். வேலை முடிவடைந்த அந்த வீட்டிற்கு அவன் அழகான ஒரு பெயரை எழுதி வைத்தான், கௌரி. கௌரி தனது வாழ்க்கையின் எல்லா வேதனைகளையும் சகித்த, தனது வெற்றிக்காக மட்டும் வாழ்ந்த அந்த தாய்க்கு ஒரு நினைவுச் சின்னமும் அதுதான். புதிய வீட்டின் கிரகப்பிரவேசத்திற்கு ஊர் மக்களும் உறவினர்களும் எல்லாரும் அழைக்கப்பட்டனர். ஒரு காலத்தில் அப்பன் இல்லாத பயலே என்று அழைத்து கேலி செய்தவர்கள், அம்மாவை குத்தல் பேச்சுக்கள் கொண்டு காயப்படுத்தியவர்கள் எல்லாரும் அந்த வீட்டின் முற்றத்தில் வரிசையாக நின்றனர். அவர்களது கண்களில் பொறாமையும் ஆராதனையும் ஒருசேர தெரிவதை மாறன் கண்டான். அவர்கள் அவனிடம் மரியாதையுடன் பேசினர், அவனது வளர்ச்சியை புகழ்ந்தனர். ஒவ்வொரு புகழ்தலும் அவனது பழிவாங்கலின் தீயில் எண்ணெயை ஊற்றிக் கொண்டிருந்தது. எண்ணென் பட்டுப்புடவை அணிந்த முகத்தில் பெருமையின் புன்னகையுடன் நின்ற கௌரியின் கையை பிடித்து மாறன் வீட்டின் தலைவாசலில் நின்றான். நிலை விளக்கின் ஒளியில் தனது பெயரால் உள்ள அந்த பெரிய வீட்டிற்கு வலது கால் வைத்து உள்ளே நுழைந்தபோது கௌரியின் கண்கள் நிரம்பி வழிந்தன. அது சோகத்தின் கண்ணீர் அல்லமாறாக உலகை வென்ற ஒரு மகனின் தாயின் பெருமிதத்தின் கண்ணீர். அவர்கள் அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலை முழுக்கையும் கண்ணால் தடவினார்கள். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க கௌரி மாறன் அருகே சென்றார். அவரது நெற்றியில் முத்தமிட்டார். அந்த முத்தத்தில் ஒரு ஜென்மத்தின் அன்பும் வாசல்யமும் முழுவதும் அடங்கியிருந்தது. அது அவனது எல்லா வெற்றிகளுக்குமான அங்கீகாரமாய் இருந்தது. அம்மாவின் சந்தோஷத்தை பார்த்து கொண்டிருந்த மாறனின் கண்களிலும் ஒரு ஒளி இருந்தது. விதி பல நேரங்களில் விசித்திரமான வழிகளில் பயணிக்கிறது. மாறன் வெற்றியின் ஒவ்வொரு படியையும் ஏறும்போது புதுப்பேட்டை கிராமத்தில் வைத்தியநாதன் செட்டியார் தோல்வியின் படுகொழிக்குள் விழுந்து கொண்டிருந்தார். வளைகுடா பணத்தை கொண்டு வந்த ஆணவத்தில் தொடங்கிய பிசினஸ்கள் ஒவ்வொன்றாக நொறுங்கின. கடன் அதிகமாகி இறுதியில் வீடும் நிலமும் பறிமுதல் நிலைக்கு வந்தது. ஒரு காலத்தில் கிராமத்தின் பெரிய மனிதராயிருந்த அவர் இன்று உதவிக்காக மற்றவர்கள் முன் கையேந்தும் நிலைக்கு ஆளானார். பல கதவுகளை தட்டி தோல்வியடைந்த பின்னர்தான் அவர் கடைசி நம்பிக்கையாய் கௌரியின் தலைவாசலுக்கு வந்தார். ஒவ்வொரு அடி வைக்கும்போதும் அவரது கால்களுக்கு பாரம் கூடுவது போல தோன்றியது. ஒரு காலத்தில்தான் இகழ்ந்து தள்ளிய அந்த பழைய ஓட்டு வீட்டின் இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்கும் அந்த மாளிகை தன்னை பார்த்து கேலி செய்வது போல அவருக்கு தோன்றியது. புதிய வீட்டின் விசாலமான வரவேற்பறையில் இருந்த சாய்வு நாற்காலியில் ஒரு மேகசினை படித்துக் கொண்டிருந்தான் மாறன். கேட்திறக்கும் சத்தம் கேட்டு தலை நிமிர்த்திய அவன் கண்டது காலம் சுருக்கங்கள் போட்ட தோல்வியின் சுமையை தாங்கும் வைத்தியநாதன் செட்டியாரின் உருவத்தைத்தான். மாறனை கண்டதும் செட்டியாருக்குத்தானே வெட்கமாக இருந்தது. அவர் தலை குனிந்தார். மாறன் அமைதியாக கதிரையிலிருந்து எழுந்தான். மாமா என்ன இங்கே? அவனது குரலில் கேலியோ இகழ்ச்சியோ இருக்கவில்லை. அந்த கேள்விக்கு முன் வைத்தியநாதன் செட்டியார் தடுமாறினார். அவர் பரிதாபமாக தனது நிலைமைகளை விளக்கினார். பேச்சின் முடிவில் ஒரு பழைய வியாபாரியின் தந்திரத்துடன் அவர் சொன்னார், எல்லாமே எனது தவறுதான் மாறா. அன்று நான் சொன்னதையெல்லாம் நீ மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. மாறனுக்கு வருத்தமில்லை என்றால் எனது மகள் நந்தினியை. அவர் வார்த்தைகளை முடிக்கவில்லை. மாறன் அமைதியாக புன்னகைத்தான். அந்த புன்னகைக்கு ஆண்டுகளின் வேதனையின் மற்றும் வெற்றியின் கூர்மை இருந்தது.
அவன் உள்ளே பார்த்து அழைத்தான். பிரியா என் உள்ளே இருந்து பிரியா ஒரு கூளை தண்ணீருடன் வந்தாள். அவள் அதை வைத்தியநாதன் செட்டியாரிடம் நீட்டினாள். மாறன் பிரியாவின் தோளில் கையை போட்டபடி சொன்னான், இவள்தான் என் மனைவி பிரியா. எனது ஒரு மோசமான காலத்தில் கூட இருந்தவள். என் பிரியாவை கண்டதும் வைத்தியநாதன் செட்டியாரின் கடைசி நம்பிக்கையும் அஸ்தமித்தது. மாறன் உள்ளே சென்று ஒரு செக் புத்தகத்துடன் வந்தான். அவருக்கு தேவைப்படுவதை விட பெரிய ஒரு தொகையை அதில் எழுதி கையெழுத்திட்டான். அதை அவருக்கு நீட்டிக்கொண்டே மாறன் சொன்னான், என் மாமாவுக்கு இந்த உதவியை நான் செய்வேன். ஏனென்றால் உங்களைப் போன்றவர்கள்தான் என்னை வளர்த்தார்கள். அன்று எல்லோரின் முன்னால் வைத்து நீங்கள் என்னிடம் எனது யோக்கியதை என்ன என்று கேட்டீர்கள் இல்லையா? இதுதான் எனது யோக்கியதை. எனது கஷ்ட காலங்களில் கூட இல்லாத ஒரு நபர் எனது சந்தோஷத்தில் மட்டும் கூட இருக்க வேண்டியதில்லை. இது ஒரு பழிவாங்கல் அல்ல மாமா, ஒரு பாடம். அந்த பக்குவமான பதிலின் முன் அந்த செக்கை பெற்று நடுங்கும் கைகளுடன் வைத்தியநாதன் செட்டியார் தலை குனிந்து நின்றார். ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல முடியாமல் அவர் அந்த வீட்டிலிருந்து படியேறினார். மாறன் பிரியாவின் கையை பிடித்து அவர் போவதை பார்த்து கொண்டிருந்தான். என்னன் அடுத்த விடுமுறைக்கு மாறன் சென்னையிலிருந்து வந்தது தனியே இல்லை. அவனது கார்கௌரியின் முற்றத்தில் வந்து நின்றபோது டிரைவிங் சீட்டுக்கு அப்பால் உள்ள கதவை திறந்து பிரியா வெளியே இறங்கினாள். அந்த நிமிடத்திற்காக காத்திருந்தவளைப் போல கௌரி திண்ணைக்கு வந்தார். அவர்களது கண்களில் ஆவலும் சிறிய ஒரு அச்சமும் தெரிந்தது. என் மாறன் பிரியாவின் கையை பிடித்து அம்மாவின் அருகே நடந்தான். அவன் அம்மாவின் கண்களை பார்த்தான். என் அம்மா, இவள்தான் பிரியா. எனது வாழ்க்கையின் எல்லா பிரச்சினைகளிலும் எனக்கு நிழலாக கூட இருந்தவள். என் கௌரி எதுவும் பேசவில்லை. அவர்கள் பிரியாவின் முகத்தை பார்த்தார்கள். அந்த கண்களில் இருந்த அன்பையும் உண்மையையும், அந்த புன்னகையில் இருந்த அப்பாவி குணத்தையும் அந்த தாய் ஒரு நிமிடம் கொண்டு புரிந்து கொண்டார். மகனின் காயப்பட்ட இதயத்தை அன்பால் போர்த்தியவள்தான் முன் நிற்பவள் என்று அவர்களுக்கு புரிந்தது. கௌரி பிரியாவின் கைகள் இரண்டையும் பிடித்து கொண்டார். அவளது கண்கள் நனைந்திருந்தன. எனது மகனை பொன்போல பார்த்து கொள்ள வேண்டும், தழுதழுத்த குரலில் அவர்கள் சொன்னார்கள். அந்த வார்த்தைகளில் ஒரு தாயின் அன்பும் சம்மதமும் முழுவதுமாயிருந்தது. பிறகு அந்த வீட்டில் சந்தோஷத்தின் நாட்களாய் இருந்தன. பிரியாவின் சிரிப்பு அந்த வீட்டின் ஐஸ்வர்யமாக இருந்தது. அவள் கௌரிக்கு மருமகள் அல்ல, மகள். அவர்கள் ஒன்றாக சமையலறையில் சமைத்தார்கள். வயல் வரப்பிலே நடக்கப் போனார்கள். பழைய கதைகள் சொல்லிச் சிரித்தார்கள். மாறன் முதல் முறையாக தனது அம்மாவின் முகத்தில் அப்படி ஒரு திருப்தியை கண்டான். என்னென் ஒரு காலையில் பால்கனியில் இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கிழக்கில் வெளிச்சம் கீறுவதை பார்த்து கொண்டிருந்தார் கௌரி. அவர்களது முகத்தில் சொல்ல முடியாத ஒரு அமைதி நிறைந்திருந்தது. பின்னால் இருந்து வந்த மாறன் அம்மாவின் தோளை மெல்லத் தடவினான். என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் கௌரி புன்னகையுடன் மகனை பார்த்தார். ஒன்றுமில்லை கண்ணே. முன்பு இந்த வயலை பார்த்து கொண்டிருக்கும்போது என் நெஞ்சில் ஒரு தீ இருந்தது. இன்று அந்த தீ அணைந்துவிட்டது. எல்லாம் குளிர்ந்துவிட்டது. என்னவர்களது அருகே புதிய வானத்தை பார்த்து மாறன் நின்றான். வைத்தியநாதன் செட்டியார் மீதான பழிவாங்கல் அவனது மனதிலிருந்து எப்போதோ மறைந்து போயிருந்தது. அந்த வெற்றிடத்தில் இப்போது இலக்குகளின் புதிய நட்சத்திரங்கள் உதயமாகி இருந்தன. பெற்ற வெற்றிகளில் அவன் ஆணவம் கொள்ளவில்லை. இன்னும் நிறைய தூரம் போக வேண்டுமென்றும் புதிய உயரங்களை வெல்ல வேண்டுமென்றும் அவனது மனம் முணுமுணுத்தது. அவனது பயணம் தொடர்கிறது. பழிவாங்கலின் சதுப்பிலிருந்து அல்ல அன்பிலிருந்தும் கனவுகளிலிருந்தும் ஆற்றலை பெற்றுக்கொண்டு எல்லையில்லாத ஆகாயத்தை நோக்கி.